ஏழை ஒருத்தன் சிவபெருமான பார்க்க கைலாயத்துக்கு போனான். உன் விருப்பப்படி நடந்துக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சின்னு வேணாம். சிவபெருமானும் அந்த ஏழைக்கு காட்சி கொடுத்து, இந்த கோணி பைய வச்சுக்கோ, நான் போற இடத்துக்கெல்லாம் இதை சுமந்துட்டு வா, ஆனா இந்த பை யாரு கண்ணுக்குமே தெரியாதுன்னு சொன்னாரு. அந்த ஏழைக்கு என்னடா இது, இந்த அழுக்கு மூட்டைய போய் தூக்க சொல்றாருன்னு ரொம்ப எரிச்சலோட சிவபெருமானோட தூக்கிட்டு போனான். அவனால தூக்க முடியாத நேரத்துல சிவபெருமானும் கை கொடுத்து உதவினாரு. கொஞ்ச நேரத்துல சொல்றாரு, சரி நீ சுமந்தது போதும், கீழே வை, அந்த பையில என்ன இருக்குன்னு பாக்கலாமா அப்படின்னு சொன்னாரு. உள்ள பார்த்தா பொண்ணும் மணியும் நவரத்னங்களும் இருந்தது. வறுமையில இருந்த உனக்கு நான் கொடுக்கற பரிசுன்னு சொல்லவும் அந்த ஏழை சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க, அழுக்கு மூட்டைன்னு சுமையா நினைச்சிட்டேன், முதவே தெரிஞ்சிருந்தா சுகமா நினைச்சிருப்பேன்னு கண்ணீர் விட்டான். அதனால கடவுள் நம்ம வாழ்க்கைய வடிவமைக்கிறாரு. அத சுமையா நினைக்கிறதும் சுகமா நினைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. கடவுளை நம்புங்க, சுமைகள் சுகமாகும்.